நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சாஃப்டான நல்ல டேஸ்ட்டான கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போது இந்த உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தேவையான அளவு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போது எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கும்போது நாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து அதை 2 உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நிலக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டுமே ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபடத்தண்டியும் நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவு எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதோட தோல் நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்புமாவில் கேரட் சேர்த்து செய்யும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரட் சேர்க்காம கூட செய்யலாம். இதை எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டால் போதும். இதை இந்த அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக கிடைக்கும். கூடவே உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற உப்புமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு கோதுமை ரவை நல்லா வாசனை வர அளவு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை ரவையை நாம் பேனில் சேர்க்கும் போதே நாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிடணும். கோதுமை ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான தண்ணியாக இதில் சேர்த்துக்கணும். அதனால் ரவையை வறுக்க ஆரம்பிக்கும் போதே நாம் தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. கோதுமை ரவை நல்லா வாசனை வர அளவு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி நல்லா சூடாக ரெடியாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப் அளவு கோதுமை ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா கோதுமை ரவை உப்புமா நல்லா சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கரண்டி வச்சு அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே மூடியே வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கோதுமை ரவை நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான இந்த உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.